வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 14/5/2024 டியர் தான் பார்க்க போகிறோம். டியர் வந்து நமக்கு இன்றைக்கி 1 மணியோடைய ஷோ. சரிங்களா? 1 மணிக்கு நமக்கு என்னம்மா நம்பர்கள் அடிக்கிறதுக்கு ஆடுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குன்றதை ட்ரை பண்ணி பார்ப்போம். சரிங்களா? உங்களுக்கு ஏதாவது கணக்கில் வருது அப்படின்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். இதில் நம்ம கொடுக்குற கணக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுதோ தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணுங்கள். எப்படி பார்த்தாலும் வின்னிங் எடுக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். கண்டிப்பாக கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அருமையான ஒரு வின்னிங் கொடுக்குறதுக்கு முயற்சி பண்ணுறேன். கண்டிப்பாக நமக்கு இந்த அடுத்தடுத்த ட்ராக்களில் வந்து நமக்கு கண்டிப்பாக வின்னிங் வந்துடும். ஏன்னா நேற்று 611 அப்படிங்கிற நம்பர் வந்துருச்சு. 611ங்கிற நம்பர் வந்துருச்சுனாலே நமக்கு கட்டாயமாக அடுத்தடுத்து வின்னிங் நிறையா வரும். கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அவ்வளோதான். சரிங்களா? 611 வந்தாலே நமக்கு வின்னிங் நம்பர் வந்துடும். சரிங்களா? அப்போது நமக்கு வெயிட் பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஏன்னா நமக்கு நேற்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன நம்பர் தான் கொடுத்தாங்க. அப்போ அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு வின்னிங் வந்துடும். 51 938. சரிங்களா? இது ஃபஸ்ட்டு 095 70. அதுக்கப்புறம் வந்து 24 அப்படின்னு சின்ன நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. 611. சரிங்களா? இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு என்னம்மா நம்பர்கள் வருது அப்படிங்கிறதே பார்ப்போம். சரிங்களா? இதில் வந்து 611 அப்படிங்கிற நம்பர் வந்துருச்சுனாலே நமக்கு ஓரளவுக்கு மேட்ச் ஆகி சின்ன நம்பர் தான் வரும். அப்போ அது தகுந்த மாதிரி நம்ம வச்சு ப்ளே பண்ணலாம். கண்டிப்பாக ஒரு வித்தியாசமான நம்பர்கள் எதுவுமே வராது. கொஞ்சம் வித்தியாசமான நம்பரில் வராது. ஒரே மாதிரி நம்பர்கள் அந்த 24 44 56 இந்த மாதிரி தான் வரும். மாற்றி வரவே வராது. சரிங்களா? அது மாதிரி வரக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம கூடிய கணக்கு நம்ம மேட்ச் ஆகக்கூடிய நம்பராகவும் வரும். சரிங்களா? அதை கனெக்ட் பண்ணி கொடுக்குறோம். அது போக ஆல் போலியும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்கள் என்னவோ அதை கொடுக்குறோம். சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். நேற்று நம்ம 6ஆம் நம்பர் கொடுத்தோம். 6ஆம் நம்பர் வந்து இந்த 6ஆம் நம்பர் மட்டும் தான் வந்துச்சு, வேறு ஒன்றும் வரல. சரிங்களா? அதே மாதிரி 6ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துச்சு. கொடுத்தது ஒரு நல்ல வின்னிங் தான். அதே மாதிரி இந்த டாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபஸ்ட்டு நமக்கு என்ன நம்பர் வருது அப்படின்னு பார்த்தா மறுபடியும் நமக்கு 6ஆம் நம்பர் தான் ஏ போலில் கிடைக்குது. மறுபடியும் 6ஆம் நம்பர் வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு காமிக்குது. உங்களுக்கு அது ஏ போலில் 6ஆம் நம்பர் வருது அப்படின்னா பாருங்கள். மறுபடியும் டபுள் 6 வைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது இல்லையா? இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா? அந்த மாதிரி ஏதாவது திரும்ப 6ஆம் நம்பர் வருது உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுதுன்னா கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி கொடுக்குற நம்பரை தான் நம்ம கொடுக்குறோம். கண்டிப்பாக 6ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கணுங்கிறது என்னோடய கணக்காக இருக்குது. உங்களுடைய கணக்கில் 6ஆம் நம்பர் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். 6ஆம் நம்பர் வந்தால் நமக்கு மறுபடியும் அதே மாதிரி ஏதாவது வித்தியாசமான நம்பர்கள் வந்து மேட்ருக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு தான் எனக்கு காமிக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். உங்கள் கணக்கில் எப்படி வருதோ அது அந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணுங்கள். அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் 2ஆம் நம்பர். எப்படிங்க 2ஆம் நம்பர் வருதுன்னா 6ஆம் நம்பர் வரல அப்படின்னா ஆக்சுவலாக 2ஆம் நம்பர் தான் வரணும். ஏன் 2ஆம் நம்பர் வரணும் அப்படின்னா 6க்கு 2 2க்கு 6 அந்த கணக்கில் கொடுக்குறோம். அதே மாதிரி தான் நமக்கு வருது. ஏன்னா 2ஆம் நம்பர் நமக்கு ஏற்கனவே இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 24 611 வந்துருச்சு இல்லையா? அப்போ இதை வச்சு பார்க்கும்போது 2ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு என்னோட கணக்காக இருக்குது. உங்களோட கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். வந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். எனக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப டவுட்டில் இருக்கும். அந்த நம்பர் என்னங்கிறது நம்ம தெளிவாக சொல்லுவோம். சரிங்களா? அது தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக ஒரு ஈஸியான ஒரு மெத்தட், ஈஸியான ஒரு வின்னிங் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இந்த மாதிரி தான் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு செவ்வாய்க்கிழமை ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி தான் நம்ம நம்பர் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக ஒரு நல்ல வின்னிங் வரும். முயற்சி பண்ணி பாருங்கள். சரிங்களா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதில் கொடுத்துக்க வேண்டிய நம்பரை சரி பார்க்கலாம். அதே மாதிரி இந்த டாவை பொறுத்த வரைக்கும் இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு 3ஆம் நம்பர் டவுட்டாக இருக்குது. ஏன்னா 3ஆம் நம்பர் 1க்கு 3ன்னு ஆடுவாங்க. அப்படி 1க்கு 3 நம்பர் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 1ஆம் நம்பர் வந்து மேக்ஸிமம் 3ஆம் நம்பர் வந்துடும். அப்படி வந்தாலும் கூட 1ஆம் நம்பருக்கு 3ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. உங்கள் கணக்கில் ஏதாவது வருது அப்படின்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் 3ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது. சரிங்களா? உங்களுக்கு மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். அதோடைய மிஷின் சார்ட்டையும் கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. மிஷின் சார்ட்டை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் எந்த மாதிரி நம்பர்கள் வரக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு. அப்போ நீங்கள் இதை வச்சு ப்ளே பண்ணும்போது ஓரளவுக்கு மேட்சிங்கான நம்பர் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இல்லையா? அதுக்காக தான் கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரதுனால அதை ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. உங்கள் கணக்கில் வருதுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் 1ஆம் நம்பர். எதுக்கு 1ஆம் நம்பர் திரும்ப ஒரு தாம வரக்கு வாய்ப்பு இருக்குது. 2 1ஆம் நம்பர் வந்திருக்கு. அதே மாதிரி மறுபடியும் ஒரு 1ஆம் நம்பர் ரிட்டன் அடிக்கிறதுக்கும் அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் 1ஆம் நம்பரும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவில் மேட்ச் ஆயிரும். அதனால தான் கொடுக்குறோம். சரிங்களா? அதே மாதிரி நிறைய பேர் வந்து இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 நம்பர் தர்றேன், பிஎஸ்சியில் தர்றேன், ஏபியில் தர்றேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதெல்லாம் நம்பாதீங்க. ஏன்னா எப்படியாவது ஒரு நாளைக்கு வந்து இது ஏமாந்து தான் போகும். சரிங்களா? நான் என்ன சொல்கிறேன்னா கேட்டிங்கன்னா, இப்போ உங்கள்கிட்ட கொடுக்குற மாதிரி 10 பேர்கிட்ட கொடுப்பாங்க. 10 பேர் கொடுக்கும்போது என்ன ஆகுனா 10 பேர்கிட்ட கொடுக்கும்போது அதில் ஒரு 5 பேருக்கு ஒர்க் அவுட் ஆகி வின்னிங் விழுந்து அவங்களுக்கு 5000 கிடச்சிடும். சரிங்களா? 1000 ரூபீஸ் திரும்ப கிடச்சிடும் அவங்களுக்கு. 5000 கிடச்சிடும். சும்மா 1000 கிடச்சாலுமே போதுமே. சும்மா நம்பரை மட்டும் சொல்லிட்டு உட்காந்துக்கிறதுக்கு 1000 கிடச்சது இல்லைன்னு பெரிய விஷயம். ஈஸியாக கிடச்சிருமில்ல? அதனால தான் சொல்கிறேன். 10 பேர்த்துக்கு 10 விதமான நம்பர் கொடுப்பாங்க. 20 பேர் கிடச்சாங்கன்னா 20 பேர்த்துக்கு 20 விதமான நம்பர் கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, யாருக்காச்சும் ஒரு 10 பேர்த்துக்கு விழுந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 10,000 ஆச்சு. சரிங்களா? அவங்க லைஃபு சேஃபு. ஆனால் நீங்கள் மாட்டிட்டு முழிக்கணும். அதான் தெளிவாக சொல்கிறேன்.
யாரும் எதையும் நம்பாதீங்க. முடிஞ்சால் உங்களால் 2 நம்பர் நீங்களே உட்காந்து எடுங்க. இல்லைனா கெஸ்ஸிங் பார்த்து உங்களால் அதுக்கு எதுக்கு மேட்ச் பண்ண முடியுமான்னு பாருங்கள். நம்ம கொடுக்குறதே நான் சொல்லிவிட்டு திரும்ப சொல்கிறது உங்களுக்கு கணக்கில் வந்தால் எடுத்துக்கங்கன்னு தான் நான் சொல்லுவேனே தவிர மற்றபடி இது கன்ஃபார்மாக வரும்னு சொல்லவே மாட்டேன். ஏன்னா நான் இவ்வளோ தூரம் உட்காந்து கிஸ்னெல்லாம் வச்சு ஜென்ரேட் பண்ணி என்னாலே அந்தளவுக்கு கொண்டு வர முடியலன்னா கட்டாயமாக யாராலையும் கொண்டு வர முடியாதுன்னு சொல்ல வரல. ஒரு ட்ராவுக்கு மேட்ச் ஆகலாமே தான் சொல்கிறேனே தவிர 2 ட்ராவுக்கு மேட்ச் ஆகலாம். எல்லா ட்ராவுக்கும் மேட்ச் ஆகுமான்னா அது கட்டாயம் கிடையாது. யதார்த்தத்தில் உண்மையில் அதான உண்மை, யதார்த்தமான உண்மை. சரிங்களா? என்ன தான் நீங்கள் வந்து தலைகீழனாலும் எடுக்க முடியாதுங்கிறத உண்மையான விஷயம். சரிங்களா? வேணால் 10 பேர்த்துக்கு 10 நம்பர் கொடுத்து 10 பேரில் ஏதோ 4 பேருக்கு ஜெயிச்சு அதில் வந்து இப்போ பணம் 4000 கிடச்சா அது ஒரு சந்தோஷம். அப்படி தான் ஆடுவாங்க. அப்படித்தான் அது இருக்குமே தவிர மற்றபடி எல்லாேருக்கும் ஒரே மாதிரி நம்பர் கொடுக்க மாட்டாங்கோ. நீங்கள் நல்லா செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் 10 பேர் இருந்தாலும் 10 பேர்த்துக்கு 10 விதமான நம்பர் கொடுத்தா மட்டும்தான். ஏன்னா எல்லாத்துக்கும் தனித்தனியாக தான் கொடுக்குறாங்க. ஒரே மாதிரி கொடுக்குறது கிடையாது இல்லையா? உங்களுக்கு தெரியாமல் அவர் கொடுக்குறது, அவங்களுக்கு தெரியாமல் உங்களுக்கு கொடுக்குறது, இந்த மாதிரி கொடுத்து நிறைய பேர் ஏமாந்து மாட்டிட்டீங்க. தயவுசெய்து அதெல்லாம் பண்ணாதீங்க. முடிஞ்சால் உங்களால் ஓன் ரிஸ்கில் விளையாடுறீங்க. கண்டிப்பாக நீங்களாக உங்களால் ஒரு 10 நம்பர் அவன் கொடுக்குற அதே 10 நம்பர் உங்களுக்கு என்ன நம்பர்லாம் டவுட்டில் வருதோ அதே 10 நம்பர் நீங்கள் எடுங்க. உங்களுடைய கணக்கில் வர மாதிரி இருந்துச்சுன்னா எடுங்க. அது லாபமாக நஷ்டமோ அது நம்ம கூட போயிடும். யாருக்கும் எதுவும் பண்ண வேண்டியதில்லை. சரிங்களா? லாபமாக இருந்தாலும் நம்மளோட போயிடும், நஷ்டமாக இருந்தாலும் நம்மளோட போயிடும். லாபமாக இருந்தால் யாருக்கும் கொடுக்க வேண்டியதில்லை, டக்குன்னு வச்சுக்கலாம். நஷ்டமாக இருந்தால் சரி பரவாயில்ல விடு நம்ம எடுத்தது தான் அப்படின்னு நினச்சிட்டு போயிடலாம். எவனோ கொடுத்த நம்பரை நீங்கள் போட்டு ஐயோ அவன் ஒரு கிறுக்கு பையன் சொன்னான்னு சொல்லி போட்டு இப்படி வீணாக போச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. அதனால் தெளிவாக சொல்கிறேன் கேளுங்க. உங்களால் முடிஞ்சால் நீங்கள் 2 நம்பர் எடுங்க. இல்லை அப்படின்னா விட்டுருங்க. இல்லைன்னா வேறு ஏதாவது கெஸ்ஸிங் பார்க்க முடிஞ்சால் பாருங்கள். ஏதாவது முடிஞ்சால் 2 நம்பர் ஜென்ரேட் பண்ணி நீங்கள் போட்டு பாருங்கள். அதை தான் நான் சொல்லுவேன் எப்போயுமே. சரிங்களா? அதை விட்டுட்டு நீங்கள் வந்து அவங்கள்ட்ட காசை கொடுத்து வாங்குறேன், இவங்கள்ட்ட கொடுத்து நீங்கள் வின்னிங் வாங்கினதுக்கப்புறம் காசை கொடுங்கன்னா ஒரு எல்லாத்துக்கும் 10 நம்பர் கொடுத்து யாருக்காச்சும் ஒருத்தவங்களுக்கு வின்னிங் வருது அப்படின்னா அந்த காசு அவனுக்கு லாபம். சார் உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் பார்க்குறேன் நல்லா நம்பராக கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போயிடுவான். அவ்வளோதான். சரிங்களா? அது மாதிரி சொல்லிட்டு போயிடுவான். அடுத்த டைம் உங்களுக்கு நான் கேட்டாலும் கொடுக்க மாட்டேன்னு தெரியாது. அவனுக்கு வர 100 பேர் கிடச்சாங்களா, 200 பேர் கிடச்சாங்களா, 10,000 கிடைக்கிது, 60,000 கிடைக்கிது, லாபம் தான் அவனுக்கு. நஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது. நஷ்டப்படுறது நீங்கள் அதை தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. வேண்டாம் அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு நம்பர் கிடைக்கல அப்படின்னா யார்ட்டையும் வாங்காதீங்க. பேசாமல் விட்டுருங்க. அடுத்த டைம் உங்களுக்கு நம்பர் கிடைக்கிறப்ப நீங்கள் போடுங்க. அது வரைக்கும் விளையாடாதீங்க. தயவுசெய்து சொல்கிறேன். நம்பர்களே காசை போட்டு வீண் பண்ணாதீங்க. நீங்கள் உழைக்கிற காசு தயவுசெய்து எவங்கள்ட்டையும் கொடுத்து நம்பாதீங்க. நம்பி ஏமாறாதீங்க. தயவுசெய்து சொல்கிறேன். சரிங்களா? கண்டிப்பாக தான் சொல்கிறேன். அவன் இப்போ நீங்கள் 2 நம்பர் செட் ஆகிருச்சு அப்படின்னா 1000 கொடுன்னா அப்போ 1000 வர காசு அவங்ககிட்ட கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதெல்லாம் நம்ப முடியாது. அதெல்லாம் அப்படி தான் 10 நம்பர் கொடுப்பானாமா 10 நம்பரில் ஒரு நம்பர் கன்ஃபார்ம் நம்பரா? இதெல்லாம் நம்புற மாதிரியே இருக்குது. சரி ஓகே பரவாயில்ல. சரிங்களா? நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வந்துச்சுன்னா பாருங்கள். அதே மாதிரி இந்த ட்ராவில் நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 4ஆம் நம்பர் 1க்கு 4 அப்படிங்கிற மாதிரி செட் ஆகுது. உங்களுக்கு 1க்கு 4ஆம் நம்பர் எதுவும் செட் ஆகுதா அப்படிங்கிறதையும் பார்த்துங்க. நான் இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா நம்ம நிறையா குரூப்பில் நிறைய பேர் வர்றாங்க. நான் உங்களுக்கு நம்பர் தரேன் வாண்டடாக வர்றாங்க. நான் நம்பர் தரேன் 10 நம்பர் தரேன். அதில் 2 நம்பர் கன்ஃபார்ம் நம்பரு, இப்போ 5 நம்பர் தரேன் 10 நம்பர் 2 நம்பர் கன்ஃபார்ம் நம்பரு. வின்னிங் வாங்கினதுக்கப்புறம் பணம் கொடுங்க, 1000 கொடுங்க. 1000 கொடுங்கன்னா கொடுத்து வச்ச மாதிரி கேட்குறான். கொடுமை. சரி ஓகேங்களா? அதனால சரி நான் என்ன நடக்குதுன்னு பார்க்குறேன்னா ஒரு டீல் பண்ணலான்னு அவன் என்ன முதல் டைம் கொடுத்தா அந்த நம்பர் பார்த்தா சம்மந்தமே இல்லாத ஒரு நம்பர் வந்துருச்சு. அடுத்த டைம் நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு சூப்பராக நம்பர் தெரிஞ்சு இந்த டைம் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்ட்டான். ஒரே வார்த்தையை போயிட்டான். அது மாதிரி தான் சொல்கிறேன் நான். அந்த மாதிரி யாரும் நீங்கள் ஏமாறாதீங்க. அவன் 10 பேர்த்துக்கு கொடுத்துருப்பான். 10 பேரில் எவனுக்காச்சும் ஒருத்தனுக்கு விழுந்திருக்கும். அவன்கிட்ட காசு வாங்கிட்டு போயிடுவான். சரிங்களா? நீங்கள் ஏமாந்துருவீங்க. அது உங்களை வச்சு டெஸ்ட் பண்ணுறது. யாராவது ஒருத்தவங்களுக்கு டெஸ்ட் பண்ண வலையை விரிக்கிறது. யாருக்கு மாட்டுதோ அவங்ககிட்ட காசு வாங்கிக்கிறது. அது மாதிரி தான். சரிங்களா? அதனால் வேண்டாம், தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த ட்ராவலை பொறுத்த வரைக்கும் இன்னொரு நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரு எனக்கு ஒரு 0 மாட்டுது இருக்கா அப்படிங்கிறதையும் பாருங்கள். 0க்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கிற மாதிரியும் காமிக்குது. இருக்குதான்னு பார்த்துங்க. இந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது. உங்கள் கணக்கில் அது மேட்ச் ஆகுது அப்படின்னா கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ஓரளவுக்கு நம்ம மேட்ச் பண்ணி தான் கொடுத்துருக்குறோம். சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. 610 அப்படிங்கிற மாதிரி நம்பர்கள் வரலாம், 614ங்கிற மாதிரி நம்பர்களும் வரலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இருக்குதான்னு பாருங்கள். இருந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். நமக்கு ஆல் போல்டு என்னங்க நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னா ஆல் போல்டு எனக்கு ஒரு 6ஆம் நம்பர் ஸ்டார்ட் ஆகுது. வரும் 2ஆம் நம்பர் 4ஆம் நம்பர் இது ரொம்ப ஸ்டார்ட் ஆகுது. அது போக 1ஆம் நம்பர் இதுக்குள்ளே தான் எனக்கு செட் ஆகுது. உங்களுக்கு எதுவும் கணக்கில் இருந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள்.